ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு வீட்டில் எதை பற்றி பார்ப்போம்னா, பிக் பாஸ் வந்துட்டு நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் எதனால் அவங்க நிறுத்த போகிறாங்க, எதனால் அவங்க வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்த கண்டஸ்டன்ட் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் நான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டன்ட்டு பற்றி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்துட்டு எதுக்குன்னா வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் ரூமர்ஸாக இருக்கட்டும், ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும், நிறையா பேர் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் ஃபுல் டீட்டெயில் தொலைவி பார்த்துட்டு இருந்தேன். எதனால் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் தெரிஞ்சு. அது வந்துட்டு எதனாலனா, அங்கே உள்ள பிக் பாஸ் செட்டில் வந்துட்டு ஒரு விபத்து நடந்திருக்கு. என்னடா விபத்து அப்படிங்கன்னா, ஒருவர் வந்துட்டு காயமாயிட்டார். சென்னை பூந்தமல்லி அருகே வந்துட்டு பிக் பாஸ் செட் அமைக்கப்பட்டிருக்கு. பூந்தமல்லி பக்கத்தில் வந்துட்டு பிக் பாஸ் செட் அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இது செட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கம்பி ஏதோ மேலே வந்து கீழே விழுந்து காலில் பட்டு அவங்க கால் வந்துட்டு காயம் அடைஞ்சிருச்சு. காயம் அடைஞ்சு அது யாருன்னா நம்ம இந்திக்காரங்க இறக்கிட்டாங்கல்ல, அதனால் உழுவத்தான் செய்யும். ஏன்னா இந்திக்காரங்க வந்துட்டு செட் அமைச்சிட்டு இருக்காங்க. செட் அமைச்சிட்டு இருக்கும்போது காலில் வந்துட்டு மேலே வந்து கம்பி காலில் விழுந்து அவங்கள வந்துட்டு தனியார் ஹாஸ்பிட்டல், அதுவும் இந்திக்காரங்களுக்கு வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதே தமிழ்நாட்டுக்காரங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. இது இந்திக்காரங்களே வெளில தான் சேர்க்கணும். அண்ட் அவங்க வந்துட்டு இதனால் வந்துட்டு என்ன ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்கன்னா, பிக் பாஸ் வந்துட்டு நிறுத்த போகிறாங்க, இன்னும் பிக் பாஸ் கிடையாது, பிக் பாஸ் அதனால தான் ப்ரோமோலாம் எடுக்கல, இன்னும் இதெல்லாம் உழுவல. ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த 8 தம்ப்ளைனில் பார்த்துருப்பீங்க. 8ங்கிறது அந்த செட்டு வந்துட்டு அது முடிய அமைச்சிட்டாங்க. இன்னும் வெளியே அந்த பால் சீலிங் அந்த இதெல்லாம் இன்னும் அமைக்கல. அது அமைக்கும் போது தான் அந்த கம்பியை மேலே வந்து விழுந்து இதாகிடுச்சு. அண்ட் அந்த இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ப்ரெட்டாக உருவாக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் இன்னமே கிடையாது, பிக் பாஸ் ஷோ விட்டு இன்னமே நம்ம விஜய் சேதுபதி வந்தனால கிளப்பி விடுறாங்க, இனிமேல் பிக் பாஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூமர்ஸ்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம புதுசாக வந்த கண்டஸ்டன்ட் யாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. புதுசாக வந்தது யாருன்னா நம்ம செந்தில் அண்ட் சுனிதா அண்ட் விஜய் ஜாக்லைன். அண்ட் செந்தில்லாம் நம்ம ஆல்ரெடி தெரியும், வாழைப்பழம் அந்த காமெடியில் இருந்திருப்பாரு. அண்ட் அவர் வந்துட்டு இப்போ நடிக்க போகிறாரு. நம்ம பிக் பாஸில் ஸ்பாட்டிஃபை பண்ண போகிறாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா படமாக இருக்கட்டும், நம்ம வடிவேலுக்காச்சும் பரவாயில்ல, நம்ம செந்திலுக்கு வந்துட்டு எந்த படமும் கிடைக்கல, எந்த ஒரு ப்ரோக்ராமும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சுனிதா கோபி அவங்க வந்துட்டு என்னென்னா நம்ம பிக் பாஸ் உள்ளுக்குள்ளே வரப்போகிறாங்கங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கூப்பிட்டுக்கோங்கல்ல, எவ்வளோ ஒரு செம்மையான ஒரு இது ஃபன் மூடாக ஜாலி மூடாக எடுத்துக்குவாங்கங்கிறது நம்ம எல்லாருமே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விஜய் ஜாக்லைன் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஆங்கராக இருந்திருக்காங்க. ஆங்கரா உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆங்கரா கூப்பிட்டுக்கோங்கல்ல ஆங்கரா அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. விஜய் ஜாக்லைன் அவங்க வந்துட்டு பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி கூட நடித்த எப்பயுமே ஆல்ரெடி வந்துட்டு பிக் பாஸ் எடுத்துக்கிட்டாவே ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்துட்டு யாராச்சும் உள்ளே வருவாங்க. 18+லேருந்து உள்ளே வருவாங்க. அவங்க வந்துட்டு யாருன்னா நம்ம மகாராஜா படத்தில் ஃப்ரேமில் நடித்த நம்ம சச்சனா அவங்க வந்துட்டு பிக் பாஸ் உள்ளே வர போகிறாங்க. யாருன்னா நம்ம மகாராஜா அந்த படம் எவ்வளோ ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு போயிருக்குங்கிறது தெரியும். அந்த படம் நம்ம வாழைப்படம்லாம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் எப்படி இருந்துச்சு, நம்ம தேட்டர் வியூ எப்படி இருந்துச்சு. அது அவங்க வந்துட்டு நம்ம மகாராஜாவில் வந்துட்டு சஞ்சனா நம்ம தாஸ் அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அன்பு அவங்க வந்துட்டு நம்ம பிக் பாஸ்குள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. நம்ம மயில்சாமி அவங்க வந்துட்டும் நம்ம பிக் பாஸ்குள்ளே அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய காமெடி பண்ணுவார், எப்படிலாம் காமெடி பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செம்மையான ஒரு காமெடி பிளேயர். ஒரு காமெடினாவே அவர் தான், கெத்துனாவே அவர் தான், காமெடிக்குனாவே அவர் தான். சும்மா கலாய்க்கிறதா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், நம்ம மயில்சாமி தான் அவர் வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே வர போகிறாருங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லி நம்ம தான் ஆர்ஜே ஆனந்தி அவங்களும் வந்துட்டு வரப்போகிறாங்க. ஆர்ஜே ஆனந்திலாம் வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும், வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க, வேறு ஒரு ஆயுமே கிரியேட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து டிடிஎஃப் வாசன் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சாலின் ஜோயா வராங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம டிடி வாசனும் கன்ஃபார்மாக வர போகிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு ஜோடியாச்சும் உள்ளே வந்து அவங்கள பிரிச்சு விடணும்ல அந்த லெவலுக்கு. ஏன்னா அவங்க ஜோடி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் அவங்க ஜோடியை பிரிக்கணும்டா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்லேயே நம்ம டிடி வாசன் உள்ளே இறக்கி பிரிச்சிடணும்டா அந்த ஜோடி அப்படிங்கிற ஒரு லெவல் கொண்டு வந்துடுவாங்க டிடி வாசனை. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிடிவி கணேசன் வந்துட்டு அவரும் உள்ளே வர போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா குக்கு கோமல்லே இவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஃபன்மூடாக எந்த ஒரு லெவலுக்கு இறங்கணும்னாலும் இறங்கிடுவார் நம்ம விடிவி. அந்த மாதிரி லெவலுக்கு இப்போ இறங்க போகிறாருன்னு தான் தெரிய போகுது. ஏன்னா பிக் பாஸ் உள்ளே வந்துட்டாவே எப்படி நடக்க போகுது, எவ்வளோ ஒரு சூழ்ச்சி இருக்க போகுது, எப்படிலாம் நம்ம கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க எல்லாருமே உள்ளே வந்துட்டு எப்படி தான் ஃபன் ஒரு கலாய்க்க போகிறாங்கங்கிறது தெரில. அது மட்டும் இல்லாமல் பழைய ஆளுங்களாம் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்.
முன்னாடி வந்துட்டு யார் யார் வரப்போகிறாங்கங்கிறது நம்ம மாக்காப்பாவாக இருக்கட்டும், நம்ம ஆக்டரு அருணா அண்டு தர்ஷகுப்தா, ஃபரீனா, அன்சிதா, தீபக்கு, நம்ம அருண் பிரசாத், பவித்ரா ஜனனி அண்ட் இவங்க எல்லாருமே ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இவங்களாம் உள்ளுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்டு அதோட புது கண்டஸ்டன்ட் தான் நான் ஆல்ரெடி போன இதில் முன்னாடி சொல்லியிருந்தேன். அண்ட் இவங்களாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எதனால் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வராமல் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொன்னியடா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. அண்ட் எப்படின்னா நம்ம இங்கிட்ட வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்துட்டு நம்ம பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொண்டாட்டம் வைப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா பிக் பாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாட்டம் வைக்க போகிறாங்க. எப்படின்னா பழைய 1லேருந்து 7 சீசனாக நடந்த உள்ளுக்குள்ளே இருக்கவங்க அதில் உள்ளுக்குள்ளே ஸ்பாட்டிஃபை பண்ணாங்க கண்டஸ்டன்ட்லாம் உட்கார வச்சுருப்பாங்க. எங்கிட்ட ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம மக்கள்லாம் உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ட்டோட கூட சேர்ந்து கேள்வி கேட்பாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு மக்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க வந்துட்டு என்ன ரீசன் பதில் சொல்கிறாங்க. அதுலேருந்து வந்துட்டு அவங்கள செலக்ட் பண்ணி மறுபடியும் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்டு பிக் பாஸ் கேட்டு திறந்தாச்சு. பிக் பாஸ் தமிழ் 8 அப்படின்ட்டு பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி தொகுப்பு வழங்க போகிறோம் நம்ம விஜய் சேதுபதிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட தேர்வாகிவிட்டன. வரும் அக்டோபர் முதல் வாரம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிக் பாஸ் சீசன் 8 தொடங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. நீங்கா திருப்பமும் வாங்க அண்ட் முன்னாள் போட்டியாளர்கள் அழைப்பு. பிக் பாஸ் சீசன் முடிந்த பிறகுதான் பிக் பாஸ் கொண்டாட்டம். ஆல்ரெடி சொல்லியிருந்தவங்க தான். இந்த வருடம் பிக் பாஸ் தொடங்குவதற்கு முன்பாகவே ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். அதாவது முதல் சீசனிலிருந்து கடந்த சீசன் 7 வரை பிக் பாஸில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் ஒருபுறமும், தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து ரசிகர்கள் மக்களாகிய ஒருபுறமும், அந்த ரசிகர்கள் போட்டியாளர்களிடம் தங்களது சந்தோஷமான கேட்கவும் வகையில் விதமான நிகழ்ச்சியின் ஒளிபரப்பின் டிவி திட்டமிட்டதாக தகவல். எப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தான். இவங்க வந்துட்டு கேள்வி மக்களாகிய அவங்க வந்துட்டு நம்மளாம் ஒரு கேள்வி கேட்கலாம், நம்மளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் அப்படி ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா எல்லாமே விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கிடக்குது விஜய் டிவியை. அதனால் பிக் பாஸ் எப்படி தாண்டா இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அது எக்ஸ்லாம் நம்ம பிரதீப்பாக இருக்கட்டும், நம்ம மாயா, எனக்கு தெரிஞ்சு பிரதீப், மாயா அண்டு லாஸ்ட் சீசனில் எப்படி இருந்துச்சோ அவங்களாம் ஒரு ஃபுல்லாக உள்ளே வரணுங்கிறது. தினேஷ், விஷ்ணு, மாயா, நம்ம பிரதீப் மெயினாக எனக்கு தெரிஞ்சு பிரதீப் தான் மெயினாக வரணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு யார் எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வரணும் அப்படிங்கிறது நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி உடனே அப்படியே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பாய்.